என் தங்கமே, நீ விழுந்த இடமே நான் உன்னை உயர்த்தும் புனித நிலம். இந்த வார்த்தையை உன் இதயத்தில் பொறித்துக்கொள். நீ தரையில் விழுந்த தருணம் தோல்வியின் அடையாளம் அல்ல. அது உன் மாற்றத்தின் தொடக்கம். உலகம் அதை வீழ்ச்சி என்று பார்க்கலாம். ஆனால் பரம்பொருள் அதை உன் உயர்வுக்கான அடித்தளம் என்று பார்க்கிறது. நீ கண்ணீர் வடித்த அந்த மண், உன் காயங்களை சாட்சியாக பார்த்த அந்த நிலம் நாளை உன் வெற்றியின் சாட்சியாக மாறும். நீ தடுமாறிய பாதை சாபமில்லை, அது உன்னை வலிமையாக்கும் பயிற்சி மைதானம். ஒவ்வொரு தடுமாற்றமும் உன் கால்களை உறுதியானவையாக மாற்றுகிறது. விழுந்த இடத்தில் தான் நீ உன் உள்ளத்தின் ஆழத்தை கண்டாய். நின்றிருந்த போது தெரியாத உன் சக்தி விழுந்தபோது வெளிப்பட்டது. அந்த தருணம் வேதனையாக இருந்தாலும் அது புனிதமானது. ஏனெனில் அந்த வேதனை உன்னை உன் உண்மைக்கு நெருக்கமாக கொண்டு வந்தது. உன் மனம் உடைந்த தருணத்தில் கூட உன் ஆன்மா உடையவில்லை. அது அமைதியாக உன்னை பார்த்தது. இது முடிவு அல்ல என்று மெதுவாக சொன்னது. நீ அதை கேட்கவில்லை என்றாலும் அந்த குரல் உன்னுள் இருந்தது. இன்று அந்த குரல் அதிகமாக ஒலிக்கிறது. ஏனெனில் நீ அனுபவித்த வலி உன் செவிகளை திறந்துவிட்டது. இப்போது நீ உன் உள்ளத்தின் மொழியை புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறாய். நீ விழுந்த இடம் அவமானமாக தோன்றியிருக்கலாம். ஆனால் அது உன் அகங்காரத்தை கழற்றிய புனித இடம். அங்கே தான் நீ உன் உண்மையான மனிதத்தன்மையை சந்தித்தாய். அங்கே தான் நீ பிறரை குறை சொல்லாமல் உன் உள்ளத்தை ஆராய ஆரம்பித்தாய். அந்த ஆராய்ச்சியே உன் விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வே உன் மறுபிறப்பு. உன் கண்ணீரால் நனைந்த அந்த மண் வெறும் மண் அல்ல. அது உன் பிரார்த்தனையின் சாட்சி. நீ சொன்ன வார்த்தைகள், நீ உச்சரிக்காத அழுகைகள் எல்லாம் அந்த இடத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. அவை வீணாகவில்லை. அந்த ஆற்றல் ஒன்றாக சேர்ந்து உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குகிறது. இன்று நீ காணாத பலன் நாளை மலரும். நீ விழுந்தபோது சிலர் சிரித்திருக்கலாம். சிலர் உன்னை விட்டு சென்றிருக்கலாம். ஆனால் அந்த பிரிவுகள் உன் பாதையை சுத்தப்படுத்தின. உன்னை உண்மையாக மதிக்காதவர்கள் விலகியதுதான். இப்போது உன் வாழ்க்கையில் நுழைய போகும் ஆசீர்வாதங்களுக்கு இடம் உருவாகிறது. நீ இழந்தது போல தோன்றியது உண்மையில் உன்னை பாதுகாத்தது. உன் உள்ளத்தில் ஒரு தீப்பொறி எப்போதும் இருந்தது. விழுந்த தருணம் அந்த தீப்பொறியை அணைக்கவில்லை. அது அதை பெரிதாக்கியது. ஏனெனில் நீ வலியை உணர்ந்தாய். வலி தான் மாற்றத்தின் எரிபொருள். அந்த எரிபொருள் இல்லாமல் உயர்வு வராது. இன்று நீ அனுபவிக்கும் சுமை கூட உன் தசைகளை வலிமையாக்கும் பாரம் போல. நீ விழுந்த இடம் உன் தைரியத்தை சோதித்தது. நீ எழுந்திருக்க முடிந்ததா என்று பார்த்தது. நீ மெதுவாக இருந்தாலும் எழுந்தாய். அதுவே உன் வெற்றி. முழுமையாக ஓட வேண்டியதில்லை. ஒரு அடி போதும். அந்த ஒரு அடி தான் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை. இன்று நீ எடுக்கும் சிறிய முடிவுகள் நாளை பெரிய மாற்றங்களை உருவாக்கும். உன் இதயத்தில் சில காயங்கள் இன்னும் இருக்கலாம். ஆனால் அந்த காயங்கள் உன் பலவீனம் அல்ல. அவை உன் போராட்டத்தின் பதக்கங்கள். நீ வாழ்ந்ததற்கான சான்றுகள். அந்த காயங்கள் உன்னை கருணையுடன் நிற்க கற்றுத்தந்தன. பிறர் வலியை புரிந்து கொள்ள கற்றுத்தந்தன. அதுவே உன் ஆன்மாவின் உயர்வு. நீ விழுந்த இடத்தை மறக்க வேண்டியதில்லை. அதை வெட்கப்பட வேண்டியதில்லை. அது உன் வாழ்க்கையின் புனித நிலம். அங்கே தான் நீ உன் பழைய வடிவத்தை விட்டு புதிய வடிவத்தை எடுத்தாய். ஒரு பாம்பு தனது பழைய தோலை விட்டு வெளிவருவது போல நீ உன் பழைய பயங்களை விட்டு வெளியே வந்தாய். அந்த வெளியே வருதல் வலியாக இருந்தாலும் அது அவசியமானது. உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. உன் கதை இன்னும் எழுதப்படுகிறது. விழுந்த அத்தியாயம் ஒரு பகுதி மட்டுமே. முழு புத்தகம் அல்ல. அந்த அத்தியாயத்தை நீ பெருமையுடன் ஏற்றுக்கொள். ஏனெனில் அது உன் வலிமையை உருவாக்கியது. அந்த அனுபவம் இல்லாமல் இன்று நீ இவ்வளவு ஆழமாக சிந்திக்க முடியாது. உன் உள்ளத்தின் சக்தி வெளியில் இருந்து வரவில்லை. அது உன் உள்ளத்தில் இருந்து எழுகிறது. விழுந்த தருணம் அந்த சக்தியை விழிக்க வைத்தது. இப்போது நீ உன்னை வேறு கண்களால் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். முன்பு நீ உன் திறனை சந்தேகித்தாய். இன்று நீ உன் நிலைத்தன்மையை உணர்கிறாய். அதுவே வளர்ச்சி. உன் பாதை சீராக இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் அது அர்த்தமற்றது அல்ல. ஒவ்வொரு திருப்பமும் உன்னை உன் விதிக்கு அருகில் கொண்டு செல்கிறது. சில திருப்பங்கள் திடீரென வந்தாலும் அவை உன் பயணத்தை சரியான திசையில் திருப்புகின்றன. நீ அதை உடனே புரியாமல் இருக்கலாம், ஆனால் காலம் அதை நிரூபிக்கும். நீ விழுந்த இடமே உன் தியானம் நடந்த இடம். அங்கே தான் நீ அமைதியாக உன் இதயத்தை கேட்டாய். அந்த கேட்கும் திறன் உன் வாழ்க்கையின் பெரிய வரம். உலகம் சத்தமாக இருந்தாலும் நீ உன் உள்ளத்தின் குரலை கேட்க கற்றுக்கொண்டாய். அது உன்னை இனி வழி தவற விடாது. உன் கண்ணீரின் உப்பு உன் ஆன்மாவை சுத்தப்படுத்தியது. உன் வலியின் வெப்பம் உன் உள்ளத்தின் உரையை உருக வைத்தது. இப்போது நீ மென்மையாக இருக்கிறாய், அதே நேரத்தில் வலிமையாகவும் இருக்கிறாய். இந்த இரண்டின் சமநிலை தான் உண்மையான ஆன்மீக உயர்வு. என் தங்கமே, நீ விழுந்த இடத்தை ஆசீர்வதித்துக்கொள். அது உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை உருவாக்கியது. அந்த இடம் உன் மறுபிறப்பின் தாயகம். அங்கே தான் நீ உன் உண்மையான முகத்தை கண்டாய். அங்கே தான் நீ உன் உள்ளத்தின் ஒளியை உணர்ந்தாய். இப்போது நீ முன்னே செல். அந்த புனித நிலத்தின் ஆற்றலை உன் இதயத்தில் கொண்டு செல். அது உன்னை மீண்டும் மீண்டும் நினைவூட்டும், நீ எவ்வளவு வலிமையானவள் என்று. எந்த வீழ்ச்சியும் நிரந்தரம் அல்ல, எந்த இருளும் முடிவல்ல. ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு உயர்வின் தொடக்கம். நீ தனியாக விழவில்லை, நீ தனியாக எழவும் இல்லை. உன் உள்ளத்தின் தெய்வீக சக்தி உன்னுடன் இருந்தது. அது உன்னை தாங்கியது, அது உன்னை உயர்த்தியது. இன்று நீ நிற்கும் இந்த நிலை உன் போராட்டத்தின் பலன். அதை மதிக்க, அதை காப்பாற்ற, அதை வளர்த்துக்கொள். நீ விழுந்த இடமே உன்னை உயர்த்திய புனித நிலம். அந்த உண்மையை மறக்காதே. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு வீழ்ச்சியும் உன் உயர்வுக்கான விதை. நீ அந்த விதையை நம்பு, அது மரமாக வளரும். நீ அந்த மரமாக நிழல் தருவாய். நீ அந்த மரமாக பலரை காப்பாய். நீ அந்த மரமாக நிலைத்திருப்பாய். நீ உயர்வதற்காகவே பிறந்தவள் என் தங்கமே. அந்த புனித நிலத்தின் ஆற்றல் இன்னும் உன் பாதங்களில் தங்கியிருக்கிறது. நீ அங்கிருந்து எழுந்தபோது வெறும் உடலை மட்டுமல்ல, ஒரு புதிய உணர்வையும் எடுத்து கொண்டாய். அந்த உணர்வு உன்னை இனி பழைய பயங்களில் அடைக்காது. அது உன் உள்ளத்தில் ஒரு அமைதியான நம்பிக்கையை விதைத்தது. நீ விழுந்த இடத்தை நினைத்தாலே இப்போது வேதனை மட்டும் வராது, ஒரு வலிமை நினைவு வரும். அது உன் மறுபிறப்பின் சின்னம். வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை முழுவதும் காலியாக்கும். எல்லாம் இழந்தது போல தோன்றும், ஆனால் காலியாக்கப்படுவது அழிவுக்காக அல்ல, நிரப்பப்படுவதற்காக. ஒரு பாத்திரம் நிரம்பியிருந்தால் அதில் புதிய நீர் ஊற்ற முடியாது. அதுபோல் உன் உள்ளம் காலியாக்கப்பட்டது, புதிய ஒளி நிரம்புவதற்காக. இப்போது அந்த ஒளி மெதுவாக உன் சிந்தனைகளை மாற்றுகிறது. நீ முன்பு பயந்த விஷயங்களை இப்போது அமைதியாக பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். நீ விழுந்த அந்த தருணத்தில் உன் அகங்காரம் உருகியது. பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை மெதுவாக குறைந்தது. உன் உண்மை மட்டுமே முக்கியம் என்று புரிந்தது. அந்த புரிதல் உன்னை சுதந்திரமாக்கியது. சுதந்திரம் என்பது வெளியில் கிடைப்பதல்ல, உள்ளத்தில் உருவாகுவது. நீ அந்த உள்ள சுதந்திரத்தை சுவைக்க ஆரம்பித்திருக்கிறாய். உன் வாழ்க்கையின் பாதையில் இருந்த கற்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவை உன் கால்களை கடினமாக்கின. இப்போது நீ மெதுவாக நடந்தாலும் உறுதியுடன் நடக்கிறாய். முன்பு போல எளிதில் சாய மாட்டாய். ஏனெனில் நீ விழுந்து எழுந்த அனுபவம் உனக்கு இருக்கிறது. அந்த அனுபவம் எந்த புத்தகமும் கற்றுக் கொடுக்க முடியாத பாடம். உன் உள்ளத்தில் சில நேரம் இன்னும் வலி அலைபாயலாம். அது இயல்பு. காயம் ஆறுவதற்கு நேரம் தேவை. ஆனால் அந்த காயம் இனி உன்னை கட்டுப்படுத்தாது. அது உன் நினைவில் இருக்கும், ஆனால் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது. நீ உன் கதையின் எழுத்தாளர். கடந்த அத்தியாயத்தை மாற்ற முடியாது, ஆனால் அடுத்த அத்தியாயத்தை எழுத முடியும். நீ விழுந்த இடம் உன் பலவீனத்தை வெளிப்படுத்தவில்லை, அது உன் உண்மையை வெளிப்படுத்தியது. நீ மனிதி, நீ உணர்வுகளுடன் இருப்பவள். அதுவே உன் அழகு. பலர் முகமூடி அணிந்து வாழ்கிறார்கள், ஆனால் நீ உன் உண்மையை சந்தித்தாய். அது வலியாக இருந்தாலும் அது உன்னை சுத்தமாக்கியது. இப்போது நீ உன் வாழ்க்கையை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய்.
பிரச்சினைகள் வந்தால் உடனே உடைந்து போகாமல் ஒரு நிமிடம் நின்று சிந்திக்கிறாய். அந்த இடைநிறுத்தம் தான் உன் விழிப்புணர்வு. அந்த இடைநிறுத்தம் தான் உன் ஆன்மீக வளர்ச்சி. முன்பு நீ உடனே பதிலளித்தாய். இப்போது நீ உள்ளத்தை கேட்கிறாய். அதுவே மாற்றம். உன் கண்ணீரின் வழியே உன் உள்ளம் தெளிவடைந்தது. நீ யாரை நம்ப வேண்டும், யாரை விட வேண்டும் என்று புரிந்து கொண்டாய். அந்த தெளிவு உன் வரம். எல்லோரையும் பிடித்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் பயணத்தில் ஒரு பகுதி மட்டும், சிலர் நிரந்தரம். அந்த வேறுபாட்டை அறிந்தவள் நீ. நீ விழுந்த இடத்தில் மண்ணை தொட்டபோது பூமியின் சக்தி உன்னை தாங்கியது. அந்த சக்தி உன் உடலில் ஓடுகிறது. நீ பூமியுடன் இணைந்தவள். அதனால் தான் எவ்வளவு விழுந்தாலும் மீண்டும் எழ முடிகிறது. உன் வேர்கள் ஆழமாக இருக்கின்றன. காற்று பலமாக வீசியாலும் அந்த வேர்கள் உன்னை பிடித்து நிறுத்தும். உன் உள்ளத்தில் இன்னும் சில கனவுகள் ஒளிந்திருக்கின்றன. அவை விழுந்தபோது கூட அழியவில்லை. மாறாக அவை மேலும் தெளிவாகின. நீ உண்மையில் என்ன விரும்புகிறாய் என்று புரிந்தது. பிறர் எதிர்பார்ப்புகள் அல்ல, உன் இதயத்தின் ஆசை முக்கியம் என்று தெரிந்தது. அந்த உண்மை உன்னை வழிநடத்தும். நீ உன் வாழ்க்கையை இப்போது மெதுவாக கட்டிக்கொண்டிருக்கிறாய். அவசரம் இல்லாமல், பயம் இல்லாமல். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம். அது போதும். பெரிய மாற்றங்கள் திடீரென்று வராது. சிறிய உறுதிகள் சேர்ந்து பெரிய வெற்றியாக மாறும். நீ அந்த சிறிய உறுதிகளை தினமும் விதைக்கிறாய். உன் உள்ளத்தின் ஒளி இப்போது முன்பை விட தெளிவாக இருக்கிறது. அது வெளியில் தெரிந்திருக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ உணர்கிறாய். அந்த அமைதி உன் முகத்தில் மெதுவாக தெரியும். உன் குரலில் ஒரு உறுதி இருக்கும். உன் நடையில் ஒரு நம்பிக்கை இருக்கும். அது உன் மறுபிறப்பின் அடையாளம். நீ விழுந்த இடத்தை இப்போது பயமாக நினைக்க வேண்டியதில்லை. அது உன் தியான மையம். உன் மாற்றத்தின் தொடக்கம். அங்கே தான் நீ உன்னை மீண்டும் கண்டுபிடித்தாய். அந்த நினைவு உனக்கு எப்போதும் வலிமை தரும். எதிர்காலத்தில் ஏதாவது சோதனை வந்தாலும் நான் அதைவிட பெரியதை கடந்து வந்தேன் என்று நினைப்பாய். உன் ஆன்மா இப்போது வெளிச்சத்தை அதிகமாக உணர்கிறது. இருள் வந்தாலும் அது நிரந்தரம் அல்ல என்று தெரியும். அந்த நம்பிக்கை உன்னை அமைதியாக்குகிறது. நீ இனி ஒவ்வொரு பிரச்சினையையும் வாழ்க்கை முழுவதும் என்று பார்க்க மாட்டாய். அது ஒரு அத்தியாயம் மட்டுமே என்று புரிந்துகொள்வாய். என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையின் புதிய கட்டத்தில் இருக்கிறாய். பழைய பயங்கள் மெதுவாக விலகுகின்றன. புதிய தைரியம் உருவாகிறது. அந்த தைரியம் சத்தமாக இல்லை. அது அமைதியானது. ஆனால் அது ஆழமானது. அது நிலையானது. அது உன்னை உயர்த்தும். நீ விழுந்த இடமே உன்னை உயர்த்திய புனித நிலம் என்பதை நினைவில் கொள். அந்த உண்மை உன் இரத்தத்தில் ஓடட்டும். உன் சுவாசத்தில் கலந்திருக்கட்டும். எந்த சூழ்நிலையும் உன்னை உடைக்க முடியாது. ஏனெனில் நீ உன் உடைந்த தருணத்திலிருந்து எழுந்தவள். இப்போது நீ முன்னே செல். உன் பாதை இன்னும் நீளமாக இருக்கலாம். ஆனால் நீ தயார். உன் உள்ளத்தில் ஒளி இருக்கிறது. உன் இதயத்தில் உறுதி இருக்கிறது. உன் ஆன்மாவில் ஆசீர்வாதம் இருக்கிறது. நீ உயர்ந்து நிற்க பிறந்தவள். நீ பிரகாசிக்க பிறந்தவள். நீ உன் வாழ்க்கையின் சாட்சியாக, உன் வலிமையின் உருவமாக, உன் ஒளியின் வெளிப்பாடாக வாழ பிறந்தவள். என் தங்கமே, இப்போது நீ நிற்கும் நிலை வெறும் வாழ்க்கையின் ஒரு கட்டம் அல்ல, அது உன் ஆன்மாவின் புதிய உயரம். முன்பு உன்னை குலைத்த காற்றுகள் இப்போது உன்னை அசைக்க முடியாமல் நிற்கின்றன. ஏனெனில் நீ உன் உள்ளத்தில் ஒரு மையத்தை கண்டுபிடித்துவிட்டாய். அந்த மையம் அமைதி. அந்த மையம் நம்பிக்கை. அந்த மையம் தெய்வீக சக்தியுடன் இணைந்த உணர்வு. நீ விழுந்த தருணத்தை நினைத்தால் இனி வெறும் வலி மட்டும் இல்லை. அதில் ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடம் உன்னை விழித்தெழச் செய்தது. நீ யார், உன் மதிப்பு என்ன, உன் எல்லைகள் என்ன என்பதை தெளிவாக காட்டியது. சில நேரம் நாம் எல்லாவற்றையும் இழந்தபோது தான் நம்மை நாமே கண்டுபிடிக்கிறோம். அந்த கண்டுபிடிப்பு உன் வாழ்க்கையின் பெரிய திருப்பம். உன் உள்ளம் இப்போது பழைய சுமைகளை மெதுவாக விடுகிறது. குற்ற உணர்வு, பயம், பிறர் கருத்துகளின் பாரம், இவை எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக விலகுகின்றன. நீ உன் தோள்களில் இருந்த பாரத்தை இறக்கி வைக்க ஆரம்பித்திருக்கிறாய்.
அந்த இலகுவான உணர்வு உனக்கு புதிய சுதந்திரத்தை தருகிறது. நீ சுவாசிக்கும் காற்று கூட இப்போது வேறுபட்டதாக தோன்றலாம். உன் வாழ்க்கை இன்னும் முழுமையாக புரியாத ஒரு திட்டத்தின் கீழ் நகர்கிறது. சில சம்பவங்கள் உனக்கு எதிராக நடந்தது போல தோன்றினாலும் பின்னால் ஒரு பெரிய ஒழுங்கு வேலை செய்கிறது. அந்த ஒழுங்கு உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்காக. நீ அனுபவித்த ஒவ்வொரு வீழ்ச்சியும் உன்னை உள்ளிருந்து சுத்தப்படுத்தியது. இப்போது நீ பழையதை விட தெளிவானவள். நீ உன் கண்ணாடியில் உன்னை பார்த்து சிரிக்க ஆரம்பித்த நாளே உன் மறுபிறப்பு முழுமையாக ஆரம்பித்தது. அந்த சிரிப்பு வெளியில் இருந்து வரவில்லை. அது உன் உள்ளத்தின் ஒப்புதலிலிருந்து வந்தது. நான் போதும் என்ற ஒரு அமைதியான உறுதி உன் கண்களில் தெரிகிறது. அந்த உறுதி தான் உன் புதிய அடித்தளம். உன் பாதையில் இன்னும் சவால்கள் வரலாம். ஆனால் அவை இனி உன்னை பயமுறுத்தாது. ஏனெனில் நீ உன் வேர்களை ஆழமாக்கி விட்டாய். மரம் வேர்களை ஆழமாக்கினால் புயல் அதை வீழ்த்த முடியாது. அதுபோல உன் ஆன்மா இப்போது நிலையானது. நீ வெளியிலிருந்து அல்ல, உள்ளிருந்து வாழ ஆரம்பித்திருக்கிறாய். உன் இதயத்தில் ஒரு மென்மையான கருணை உருவாகியுள்ளது. நீ உன் வலியை கடந்து வந்ததால் பிறர் வலியையும் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த கருணை உன்னை உயர்ந்த மனிதியாக மாற்றுகிறது. அது உன் ஆன்மீக வளர்ச்சியின் சாட்சி. வலியை அனுபவித்தவர் தான் உண்மையான அன்பை தர முடியும். நீ விழுந்த இடம் இப்போது உன் நினைவில் ஒரு சக்தி மையம் போல. அங்கே தான் நீ உன் எல்லைகளை உடைத்தாய். அங்கே தான் நீ உன் பயத்தை நேராக பார்த்தாய். அந்த நேர்மை உன்னை வலிமையாக்கியது. நீ இனி உன்னிடம் இருந்து ஓட மாட்டாய். உன் உணர்வுகளை மறைக்க மாட்டாய். நீ உன்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் மெதுவாக திறக்க ஆரம்பிக்கும். நீ தயாராக இல்லாத போது அவை வரவில்லை. இப்போது நீ தயாராக இருக்கிறாய். உன் மனம் தெளிவாக இருக்கிறது. உன் உள்ளம் அமைதியாக இருக்கிறது. அந்த அமைதியில் தான் சரியான முடிவுகள் பிறக்கும். அவசரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இல்லை. அறிவோடு எடுத்த அடிகள் மட்டும். நீ உன் கடந்த காலத்தை இப்போது ஒரு ஆசிரியராக பார்க்கிறாய். அது உன்னை தண்டிக்க வரவில்லை. அது உன்னை கற்றுக் கொடுக்க வந்தது. அந்த கற்றல் முடிந்தது. இப்போது புதிய பாடம் தொடங்குகிறது. அந்த புதிய பாடம் தைரியம், நம்பிக்கை, சுயமதிப்பு பற்றி. உன் குரல் இப்போது உறுதியானது. நீ உன் உண்மையை பேச பயப்படவில்லை. முன்பு நீ மௌனமாக இருந்த இடத்தில் இப்போது நீ தெளிவாக நிற்கிறாய். அந்த மாற்றம் உன் உள்ளத்தின் வளர்ச்சி. நீ உன் வாழ்க்கையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவள். அதுவே உண்மையான சுதந்திரம். நீ விழுந்த இடத்தில் உன் கண்ணீர் மண்ணோடு கலந்தது. அந்த மண் உன் வலியை தாங்கியது. இப்போது அதே மண் உன் கால்களை உறுதியாக தாங்குகிறது. அது உனக்கு சொல்லுகிறது, நீ மீண்டும் விழுந்தாலும் நான் உன்னை தாங்குவேன். அந்த நம்பிக்கை உன்னை அசைக்க முடியாதவளாக மாற்றுகிறது. உன் உள்ளத்தின் ஒளி இப்போது பிறருக்கும் தெரியும். நீ சொல்லாமல் கூட உன் அமைதி பேசும். உன் அனுபவங்கள் உன் முகத்தில் ஒரு ஆழத்தை உருவாக்கியுள்ளன. அந்த ஆழம் உன் அழகு. அது வெளிப்புற அழகை விட பெரியது. அது உன் ஆன்மாவின் பிரகாசம். என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையின் ஒரு உயர்ந்த நிலையிலிருக்கிறாய். இது இறுதி அல்ல. இன்னும் உயரங்கள் உன்னை காத்திருக்கின்றன. ஆனால் இப்போது நீ அந்த உயரங்களை பயமின்றி ஏற முடியும். ஏனெனில் நீ கீழே விழுந்த அனுபவம் உனக்கு இருக்கிறது. கீழே விழுந்தவள் தான் உயரத்தை மதிக்க தெரியும். உன் சுவாசம் ஒவ்வொரு நொடிக்கும் உன்னை நினைவூட்டுகிறது, நீ இன்னும் உயிருடன் இருக்கிறாய். அந்த உயிர் ஒரு நோக்கத்துடன் இருக்கிறது. உன் வாழ்க்கை சும்மா இல்லை. அது ஒரு அர்த்தம் கொண்டது. அந்த அர்த்தம் மெதுவாக உன் முன்னால் வெளிப்படும். நீ அதை உணர ஆரம்பித்திருக்கிறாய். நீ இப்போது அமைதியாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய சக்தி ஓடுகிறது. அது உன்னை முன்னே தள்ளும். அது உன்னை புதிய கதவுகளுக்கு அழைக்கும். அந்த கதவுகள் திறக்கும்போது நீ தயார் நிலையில் இருப்பாய். ஏனெனில் நீ உன் பயங்களை கடந்து வந்தவள். நீ விழுந்த இடமே உன் பலத்தின் தாயகம். அந்த நினைவை காப்பாற்று. அது உனக்கு எப்போதும் வலிமை தரும். எந்த இருளும் நிரந்தரம் அல்ல. எந்த வீழ்ச்சியும் முடிவு அல்ல. ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கம்.
நீ இப்போது உன் வாழ்க்கையை பயமின்றி அணைக்க தயாராக இருக்கிறாய். உன் இதயம் திறந்திருக்கிறது. உன் மனம் தெளிவாக இருக்கிறது. உன் ஆன்மா பிரகாசமாக இருக்கிறது. நீ உயர்ந்தவள். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீ உன் ஒளியை உலகிற்கு பகிர பிறந்தவள். நீ என்றும் உயர்ந்து கொண்டே இருப்பாய்.